இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, ஆண்டவர் என்று நம்மை ஆசீர்வதிக்கின்றார். புதிய நாளிலே ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் போது உம்முடைய அருள்கரம் எங்களை தாங்குகின்றது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். இந்த நாளை உம்முடைய பாதத்திலே தருகின்றோம். ஆசீர்வதியும் எங்களுக்கு உம்முடைய அருளும் ஆசீரும் அதிகமாக கிடைத்து நாங்கள் செல்லுகின்ற வழியை நீர் எங்களுக்கு காண்பித்து உம்முடைய தூய ஆவியின் அருளை தந்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து தந்தையினுடைய பாதத்திலே அமர்ந்து நாங்கள் இந்த நாளை செல்ல விடுவதற்கு அருளையும் ஆசீரையும் தந்து வழி நடத்தும். ஆமாம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எசாயா புத்தகம் 61 அதிகாரம் 1வது இறைவார்த்தை. ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தவரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டவரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பினார். கடவுளின் ஆவி வந்து அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்க என் மேல் தங்கியது. அந்த ஆவி என்னை அருள் பொழிவு செய்துள்ளது. ஏழைகளுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க, உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்த, சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்து அவர்களுக்கு உதவி செய்ய, கட்டுண்டோரை கட்டுகளிலிருந்து விடுதலை செய்து அனுப்ப கடவுள் என்னை தேர்ந்தெடுத்தார். நற்செய்தி அறிவிக்க தேர்ந்தெடுக்கின்ற பணி கடவுளுடையது. அவர் முன்குறித்து வைத்தோரை அழைத்திருக்கிறார், அழைத்தோரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேர்ந்தெடுத்தவர்களுக்கு தனது மாட்சியில் பங்கும் தந்திருக்கின்றார். எனவே அவருடைய ஆவி பெற்ற மக்களாக இறை வார்த்தை அறிவித்து சான்று பகர வேண்டும். யார் யாரெல்லாம் அவருக்கு சான்று பகர்கின்றார்களோ அவர்கள் ஆண்டவருடைய ஆவியால் வழிநடத்தப்படுகின்ற மக்கள். எனவே திருவுளத்தை அறிந்து, ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகின்ற மக்களாக இன்றைய நாளில் மாறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.